அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அப்பனே முருகா ஞான பண்டிதா, இன்னைக்கு பிஸ்னஸ் ஓஹோன்னு நடக்கணும். ஆமாம், எடக்கு மடக்கு குண்டக்க மண்டக்கு இந்த மாதிரி பார்ட்டிங்க இன்னைக்கு நம்ம கடைக்கு வரக்கூடாது. இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே வரக்கூடாது. ஆமாம். A few moments later. அப்பாடா, ஒரு வழியா பூஜையை போட்டு முடிச்சு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஹா, என்னது 3 கஸ்டமர் மொத்தமாக வர்றாங்க. 1/2 கிலோ கோழிக்கறி கொடுங்க. ஏம்மா, 1/2 கிலோ போதுமா? போதும் போதும். அம்மா, கோழிக்கறி தான் சூடுன்றாங்களே. ஆ, வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வை, சூடு போயிடும். ஏம்மா, உனக்கு எவ்வளோ? எனக்கு லெக் பீஸாக ஒரு 1 கிலோ போடுங்க. அப்பாடா, இந்தாம்மா லெக் பீஸா 1 கிலோ, விலை ஜாஸ்தி. ஆமாம், உனக்கு எவ்வளோ? எனக்கு எலும்பு இல்லாமல் 1 கிலோ கறி வேணும், சதையாக வேணும். ஆஹா, ஆளும் சதை போட்டிருக்கு, வாங்குகிற கறியும் சதை. சதையாக தின்னு சதை போட்டுக்கிட்டு இருக்குதுயா. இது எதில் போய் முடியுமோ? நமக்கு என்ன, போட்டு கொடுப்போம். அப்பாடா, ஒரு வழியாக 3 கஸ்டமரையும் அமிச்சாச்சு. Later. ஆஹா, என்னது புதுசாக ஒரு கஸ்டமர் வராரு. வரட்டும் வரட்டும், புதுசாக குடி வந்திருப்பாங்க. என்ன அது, கடைக்குள்ளே வராமல் வெளியில் நின்று போர்டையே ஒரு மாதிரி பார்க்குறான். பார்க்கட்டும், கடை வேறு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? வாப்பா, புதுசாக இருக்க. என்னது புதுசாவா? நான் பிறந்து 45 வருஷம் ஆச்சு. ஆஹா, ஒரு பேச்சுக்கு சொன்னால் இவன் வருஷத்துக்கெல்லாம் கணக்கு போடுறான் ஐயா. இவங்கிட்ட உஷாராக வியாபாரம் பண்ணணும். ஆமாம், என்ன வேணும்? நல்ல புழுங்கல் அரிசியாக ஒரு மூட்டை வேணும். என்னது புழுங்கல் அரிசியா? நீ தானே என்ன வேணும்னு கேட்ட. தப்பு தான்பா, தப்பு தான். கறி எவ்வளோ வேணும்? 1 கிலோ கறி வேணும். போட்டா போச்சு. ஒரு நிமிஷம். என்னப்பா, உங்ககிட்ட என்னென்ன கறி இருக்குது? ஏப்பா, நாட்டுக்கோழி இருக்குது, பிராய்லர் கோழி இருக்குது, போந்தா கோழி இருக்குது. உனக்கு எந்த கறி வேணும்? எனக்கு கைப்பிள்ளை கோழிக்கறி வேணும். என்னது கைப்பிள்ளை கோழிக்கறியா? ஏப்பா, அது போர்டுப்பா, அந்த கறியெல்லாம் இங்கே கிடைக்காது. அப்புறம் ஏன் போர்டில் கைப்பிள்ளை கோழிக்கறி கடைன்னு எழுதி வச்சிருக்க? ஆஹா, கடை என்னோடது, எப்படி வேணுமாலும் நான் எழுதுவேன், புரியுதா? அப்போனா நீ கைப்பிள்ளையா? ஆமாப்பா, நான் கைப்பிள்ளை தான். 5 பிள்ளைங்களுக்கு அப்பா மாதிரி இருக்க, உன்னை போய் கைப்புள்ளன்னு சொல்கிற? நான் யார் தெரியுமா? நான் நினச்சா இந்த போர்டில் இந்த கடையே இல்லாமல் பண்ணிடுவேன். ஆஹா, இவன் யாருன்னு தெரியலையே, எதுக்கு வாயை கொடுத்து பம்ப விலைக்கு வாங்கணும்? கைப்பிள்ளை கோழிக்கறி கடை அப்படின்னு போட்டிருக்க, அப்போ கைப்பிள்ளை கோழிக்கறி இருக்க போய் தானே அப்படி போட்டிருக்க. பாடா, இப்போவே கண்ணை கட்டுது. அந்த கைப்பிள்ளையை எடுத்துருவோம். இப்போ இப்போ படிப்பா, கோழி கறிக்கடை இப்போ போடவா? ஆமாம், இங்கே கோழிக்கறி தானே நீ விற்றுக்கிட்டு இருக்க. ஆமாம், அப்புறம் என்ன, அதை போர்டில் வேற கோழி கறிக்கடைன்னு போடணுமா? தெரியாத பார்க்குறவங்களுக்கு இங்கே கோழி தொங்குறத. ஆஹா, சரி, கோழியையும் எடுத்துட்றேன். கறிக்கடை போதுமா? ஆமாம், இது என்ன கடை? ஏப்பா, கறிக்கடைப்பா. அதை எழுதி வச்சாதான் தெரியுமா? ஆஹா, சரி, கறியையும் எடுத்துட்றேன். போதுமா? இது என்ன போர்டில் கடை கடைன்னு மொட்டையாக இருக்கே, உனக்கு அறிவு இருக்கா? ஆஹா, சரிப்பா, கடையும் எடுத்துட்றேன். இப்போது போர்டே இல்லை, போடவா கறி? அது இப்போது 1 கிலோ கறி போடு. அப்பா, ஒரு நிமிஷம். நீ போடுறது என்ன கோழி? என்ன கோழியா? எப்பா, பிராய்லர் கோழிப்பா. எனக்கு நாட்டுக்கோழியும் வேண்டாம். சரி, போந்தா கோழி? அதுவும் எனக்கு வேண்டாம். ஏப்பா, வேற கோழியே கிடையாதப்பா. ஆஹா, இவனை பார்த்தா கறி வாங்க வந்த மாதிரி தெரியலையா? என்னது, வேற கோழிக்கறியே இல்லையா? இல்லைப்பா. இருந்துட்டா? ஆஹா, என்னது, இத்தனை வருஷமா நம்ம கோழிக்கறி கடை நடத்துகிறோம், நமக்கு தெரியாத ஒரு கோழியா? ஏப்பா, அது என்ன கோழிப்பா? சண்டை கோழி போதுமா? என்னது, சண்டை கோழியா?
இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.